சார், இன்றைய வகுப்பு வந்து காலநிலை மாற்றமும் பயிர் சாகுபடியில் வெப்ப தாக்கத்தினை தணிக்கும் முறைகளும் சொல்லி, இது குறிப்பா இந்த தலைப்பு வந்து ஒரு விழிப்புணர்வு தலைப்பாகவே வந்து போட்டிருக்கோம். அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு முதல்ல புரிதல் வேணும். என்ன இது இப்போ தினம் ஒரு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்னினோ லானினா அப்படிங்கிறதெல்லாம் வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. இப்போ இது என்ன சொல்ல வராங்க, இது வரப்போகக்கூடிய காலம் இன்னும் எப்படி இருக்கும், இந்த வருடமோ இல்லை அடுத்த வருடமோ எப்படி இருக்கும், இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. ஸோ இது இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இப்ப பொதுவா எல்லாரும் ஏற்கக்கூடிய ஒரு விஷயமாவே மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இதுல எதுக்கும் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இப்ப எல்லாருமே ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. இப்ப சமீபத்துல வரக்கூடிய செய்தியெல்லாம் கேட்கும் பொழுது பரவலா இந்தியா முழுவதுமே, தமிழ்நாடு மட்டும் இல்ல, எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துல மழை கிடையாது, வெப்பம் ரொம்ப அதிக அளவுல இருக்கு. ஹரியானா, பஞ்சாப் அந்த சைடு எல்லாம் பார்க்கும் பொழுது மழைனால வந்து சேதமாயிருக்கு. ஆனா மழைனால மட்டும் கிடையாது சேதம், அதுக்கு முன்னாடி வந்து கடுமையான வெப்பம். அதாவது பிப்ரவரி மாதத்துல கடைசி வரையுமே வந்து ஒரு குளிர் இருப்பாங்க. பகல்லையுமே சூரிய ஒளி இருந்தாலுமே அந்த குளிர் தன்மை வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஜனவரி பாதிக்கு மேலேயே வந்து 20-30க்கு பக்கம் 20-28க்குள்ளாலேயே வந்து அந்த குளிர் தன்மை சுத்தமா இல்லாம போய் பிப்ரவரியில வெப்பம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா தானியம் முழுமையா செட் ஆகிறது வந்து அதை முழுமையா பெருக்கிறது வந்து தடைப்பட்டுருச்சு. அது போக மழையும் வரவும் அறுவடை சமயத்துல பெரிய இழப்பை அங்கேயும் சந்திச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி இப்ப பரவலாவே வந்து அப்ப நம்ம இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த வெப்ப அலை வீசுறது புதுசா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனா வேகமா அதிவேகமா நடக்கிறதா நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது, பனிகாலமா இருந்த ஒரு பனி இதா இருந்தத இப்ப நம்ம இந்த அளவுக்கு மாறி வெப்பம் அதிகமா இருக்கக்கூடியது மாறிட்டு வந்திருக்குங்கிறது காலநிலை மாற்றம் தான். ஆனா அந்த 1850கள்ல இருந்து தொழில் புரட்சி ஆற்றல் சொல்றது, அதுல இருந்து இப்ப பார்க்கும் பொழுது ரொம்ப வேகமா வந்து அந்த காலநிலை மாற்றம் வந்து நடந்துட்டு இருக்கு. என்ன அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு காரணம், புவி வேகமா வெப்பமாக. சரி, புவி வெப்பமாகறதுனால காலநிலை மாற்றம் நடக்குது அப்படின்னா ஆமா அதான் உண்மை. ஆனா ஏன் இந்த புவி வேகமா வெப்பமாகுது, எப்பயும் இல்லாத அளவுக்கு ரொம்ப வேகமா வெப்பமாகுது அப்படின்னு பார்த்தா எந்த அளவுக்கு வேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1850க்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா ஒரு 10 ஆண்டுகள்ல 0.06°C அதிகரிக்கும். 0.06 அப்படிங்கிறது திருப்பியும் அது ஒரு டிகிரி அதிகமாகனா எத்தனை வருடம் பிடிக்கும்? சராசரியா பார்த்தோம் அப்படின்னா 10 ஆண்டுக்கு 0.06 தான் வந்து அதிகரிக்குது. அது ஒரு 100-150 ஆண்டுகள் மேல வந்து 1°C ரைஸ் ஆகிறதுக்கு ஆகும். ஆனா இப்ப 0.2°C ரைஸ் ஆகிட்டு வருது. 0.06 கிட்டத்தட்ட 1000 ஆண்டு ஆகும் 1 டிகிரி வந்து ரைஸ் ஆகிறதுக்கு. ஆனா இப்ப வெறும் 50 ஆண்டுகள்ல அந்த 1°C வந்து 1 டிகிரி இல்ல 2°C வந்து ரைஸ் ஆகிற அளவுக்கு வேகமா வந்து வெப்பம் அதிகரிச்சுட்டு வருது. ஒண்ணு இல்லை அப்படின்னா -20 -40°C வந்து பூமி உறைபந்தாம இருக்கும். அந்த மாதிரி வெப்பமாகிறது ஒரு வகையில் நல்லது. ஆனா வேகமா வெப்பமாகிறது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பசுமையில வாயுக்கள், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், வாட்டர் வேப்பர், குளோரோ கார்பன் சொல்லி இந்த வாயுக்களை மனித செயல்பாடுனால அதிகப்படியா வந்து வளிமண்டலத்துல ஏத்துறதுனால அதிகப்படியான வெப்பத்தை பிடிச்சு வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டினால சூடாகிறதுனால மற்ற பல மாற்றங்கள் வந்து உருவாகிறதுக்கு காரணமா போயிருக்கு. இது எதனாலலாம் வந்து வெளியேற்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா வந்து அதிகப்படியா வெளியேற்றக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்றல் துறை. ஆற்றல் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பயன்படுத்துறோம். விவசாயத்துறையா இருக்கட்டும், இல்ல மற்ற பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த துறையா இருக்கட்டும், மற்ற எல்லா துறையுமே வந்து இந்த ஆற்றலை வந்து பயன்படுத்துறோம். ஆற்றல் உற்பத்தி துறை மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 75% வந்து பசுமையில வாயுக்களை வெளியேற்றிருக்கு. குறிப்பா கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற வாயுவை அதிகப்படியா வந்து வெளியேற்றிருக்கு. ஸோ அது போக விவசாயமே வந்து கிட்டத்தட்ட 13.7% வந்து பசுமையில வாயுக்களை வெளியேற்றுது. குறிப்பா நம்ம விவசாயத்துறை மூலமா வெளியேற்றுறது பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடும் வெளியேறுது, போக மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு அதிகப்படியா நாம தான் பங்களிக்கிறோம் அது அதிகமா வெளியேற்றுறது. இந்த மீத்தேன் அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடோட 25 மடங்கு அதிகமா சூடாக்கக்கூடிய தன்மை உடையது. நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது 298 மடங்கு வந்து கார்பன் டை ஆக்சைடோட அதிகமா சூடாக்கக்கூடிய தன்மை உடையது.
ஸோ இந்த ரெண்டு வாயுமே மீத்தேன்கிறது கால்நடைகள் மூலமாகவும் நெல் வயல் அதாவது தண்ணி தேக்கி வச்ச பகுதிகள் மூலமாகவும் மீத்தேன் வெளியே அதிகமாக ஏறும். நைட்ரஸ் ஆக்சைடுங்கிறது குறிப்பா இந்த உரங்கள், அதுலயும் குறிப்பா வந்து யூரியா பயன்பாட்டினாலேயே வந்து அதிகப்படியா நைட்ரஸ் ஆக்சைடு வெளியேறும். ஸோ இந்த மாதிரி அதிகப்படியா வெப்பமாக்கக்கூடிய ஒரு வாயுக்களையும் விவசாயத்துறை மூலமா வெளியேற்றப்படும். இந்த மாதிரி செயல்பாடுகள்னால அதிகப்படியான பசுமையில வாய்க்கில வெளியேற்றுறதுனால புவி வந்து வேகமா வெப்பமாகுது அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த வேகமா வெப்பமாகுது என்னென்னலாம் பிரச்சனைகள் வருது, குறிப்பா வந்து பனிப்பாறை உருகிறது, பனிப்பாறை வந்து உருகி வந்துடும். பனிப்பாறை உருகுன்னு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பனிப்பாறை உருகுனா கடல் நீர் மட்டம் வந்து உயர்ந்துட்டே வரும் அப்படின்னு சொல்றோம். கடல் நீர் மட்டம் உயரும் பொழுது உப்பு தண்ணி வந்து நிறைய வந்து நிலத்தடி நீருக்குள்ளார சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பரப்பு வந்து ஓர் மண்ணா மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். குறிப்பா அதிகப்படியா 5 கிலோமீட்டர் வரையும் வரக்கூடியது. அதையும் தாண்டி வந்து நிறைய உள்ளார உப்பு தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாயிரும். இப்போ கடலோர பகுதிகளில் இன்னும் கூடுதலா ஒரு 5 கிலோமீட்டர் வந்து ஓர் மண்ணா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உண்டு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த கிளேசியர்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே கிட்டத்தட்ட 63% வந்து உருகிருச்சு உலகம் பூரா அப்படிங்கிறாங்க. அதாவது பனிப்பாறைகள். இந்த பனிப்பாறை உருகிட்டு வந்து இல்லாம போயிடுச்சு. இப்ப இருக்கக்கூடிய தன்மையை வந்து மீள முடியாத தன்மையில தான் உருகி இருக்கு அப்படிங்கிறாங்க. திருப்பி முழுமையா கொண்டு வர பழைய மாதிரி கொண்டு வரதுக்கு முடியாத நிலைமையில உருகிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனிப்பாறை முழுவதும் உருகிருச்சு அப்படின்னா நமக்கு வற்றாத நதி அப்படின்னு ஒண்ணு உலகத்துல இல்லாம போயிடும். இப்ப கங்கை நதிங்கிறது அதுக்கு நீர் ஆதாரமே வந்து பனிப்பாறையில இருந்துதான். ஸோ அதுக்கு மேல பனிப்பாறை இல்லைங்கும் பொழுது கங்கை நதியுமே வந்து வருடம் ஃபுல்லா நீர் கொடுக்க முடியாது. அப்ப தானே அதுவும் வற்றி போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் வரும். இப்போ நீராதாரம் இல்லைன்னா எவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. இப்போ நீர் உங்களுக்கு நான் தனியாக அதை சொல்ல தேவைங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அது போக அதிக வெப்பத்தினால பறவை இனங்கள், பூச்சி இனங்கள்லாம் இடம்பெயர ஆரம்பிக்கும். இதுவே என்ன பெரிய பிரச்சனை வரும்னா பூச்சி இனங்களை குறிப்பா வந்து தேனீக்களே வந்து இடம்பெயர ஆரம்பிக்கும். மகரந்த சேர்க்கை நடக்காம மகசூல் இழப்பு வர்றது குறிப்பா அந்த காய்கறி பல வகை பயிர்கள்ல எங்கெங்கெல்லாம் அயல் மகரந்த சேர்க்கை தேனீக்கள் மூலமா நடக்குதோ, ஆப்பிள்ல குறிப்பா இதெல்லாம் வந்து உற்பத்தி திறன் வந்து பெரிய அளவுல பாதிக்கும். அதிக வெப்பத்தினால மகரந்த மலட்டுத்தன்மை உருவாகி மகரந்த சேர்க்கை நடக்காம போய் நம்ம வேளாண் பயிர்கள்லயுமே வந்து பாதிப்பு அதிகமா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது போக மழை, நமக்கு எதிர்பார்க்காத மாதிரி மழை வரும். அறுவடை சமயத்துல கனமழை வர்றது, ஒரு வருடத்துக்கான மழை ஒரு நாள் 2 நாள்லயே பெஞ்சிருது, மழை நாட்கள் எண்ணிக்கை குறையிறது, தொடர்ச்சியா வறட்சி வர்றது, இதனால் காட்டு தீக்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறது, இந்த மாதிரியான தொடர் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ இதுதான் காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது. வெப்பம் அதிகமாகிறது, அதுக்கான காரணம் நம்ம வெளியேற்றப்படக்கூடிய பசுமையில வாயு. இந்த பசுமையில வாய்க்கல்னால வெப்பம் அதிகமாகிறதுனால இப்ப நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளும் உருவாக போறது. நாம வந்து வெளியும் நிலத்து பரப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் அதிகமா கவனம் செலுத்துறோம். ஆனா இந்த காலநிலை மாற்றத்துல ஓஷன், அதாவது சமுத்திரத்துக்கும் கடலுக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. அதுவும் பெரிய அளவுல பாதிக்கும். அதிக இப்ப எல்னினோன்னு சொல்லி பேசுறது காரணமே சமுத்திரம் தான். அதுவும் பெரிய அளவுல பாதிக்கப்படும். சரி, இப்ப இதுதான் வந்து ஓவராலா, அதாவது பெரிய பொதுவா வந்து காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னு சொல்றோம். சரி, இதுல இப்ப சமீபத்துல நேத்து வந்த ஒரு நியூஸ், எல்னினோ அதிகமா இருக்கு, இந்த ஆண்டு சூப்பர் எல்னினோ வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன? இப்ப நேற்று வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு, 80% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வேர்ல்டு மெட்டியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து அதை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து நவம்பர் வரை நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அடுத்த வருடம் வறட்சியான ஆண்டா மாறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லி சொல்றாங்க. இப்ப ஏற்கனவே வந்து 1.3 டிகிரி செல்சியஸ் வந்து தொழிற்புரட்சி ஆண்டுல இருந்து பார்க்கும் பொழுது 1850கள்ல இருந்து பார்க்கும் பொழுது 1.3 டிகிரி செல்சியஸ் வந்து சராசரி புவியோட வெப்பம் வந்து 1.3 டிகிரி உயர்ந்துருச்சு. ஸோ இதை 1.5 கடக்கிறதுக்கு இன்னும் சீக்கிரமா வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல வரேன். சரி, இப்ப இதுல எல்னினோ அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படின்னா என்னன்னு இருக்கா தெரியுங்களா? அதே மாதிரி இந்த செய்திகள்லாம் வந்து நிறைய பார்த்துருப்பீங்கன்னு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 நாளாவே அதிகமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
எல் நினோ அப்படிங்கிறது. இதுக்கும் விவசாயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதிகமா பாதிக்கக்கூடிய யாருன்னு கேட்டா விவசாயத்துறையில இருக்கிற நம்ம தான் வந்து அதிகமாவே பாதிக்கப்படுவோம். எல் நினோ அப்படின்னா என்ன, ஏதாவது புரிதல் இருக்கா இல்லையா தெரியுதுக்கா கேக்குறேன். அதாவது 5 ஆண்டுக்கு முன்னாடி வரத வந்து மழையோ இல்ல வெயிலோ வரட்டு சொல்றதுதான் சார் எல் நினோ. சார் கடல் வெப்பம் உயர்றதுதான் எல் நினோன்னு சொல்றாங்களா சார்? என்ன சார்? கடல் வெப்பம் உயர்றதுதான் எல் நினோன்னு சொல்றாங்கன்னு சார். பசிபிக் நீர்பரப்புடைய சூரியனால அதோடைய தாக்கம் இந்த பக்கம் பசிபிக் நீர்பர சூரியனால அதோடைய காற்றின் அழுத்தம் அதிகமாகி ஒரு காலநிலை மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க சார். காலநிலை மாற்றங்களும் இதுவும் வந்து தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் தொடர்பு உண்டு. ஆனா காலநிலை மாற்றத்தினால இதனால எல் நினோனால காலநிலை மாற்றணும்னு சொல்றேன்ல, வர காலநிலை மாற்றத்தினால எல் நினோவும் சேர்ந்துக்கு போகுது. இது வந்து தொடர்ச்சியா ஒரு சைக்கிளா வரக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க சொல்ற மாதிரி பசிபிக் கடல்ல இருக்கக்கூடிய வெப்ப அலை அதுதான் சொல்ல வரும். அதுல இந்த 2 வார்த்தை சொல்லுவாங்க, எல் நினோ லா நினா அப்படின்னு சொல்லி 2 வார்த்தையை சொல்லுவாங்க. எல் நினோ அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்கன்னா வெப்பம் அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம். லா நினான்னு சொன்னாங்கன்னா அதிகப்படியான குளிர்ச்சி மழை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனா இது என்ன, அந்த வார்த்தை என்ன குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தினகரன் சாரும் பார்க் சாரும் சொன்ன மாதிரி முக்கியமா இந்த இதுல பசிபிக் கடல் அது மேல இருக்கக்கூடிய வெப்பத்தை தான் குறிக்குது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி எப்படி இருக்கோ அதை தான் வந்து அது குறிக்குது. பொதுவாகவே என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு இடைவேளையில வந்து அந்த காற்று சுழற்சி மாறுபடும் அப்படின்னு அர்த்தம். சராசரியா நமக்கு 40 டிகிரி வரக்கூடிய பகுதி இதுல 40 டிகிரியில இருந்து 3 டிகிரி அதிகமாயிடுச்சு அப்படின்னாவே அது தொடர்ச்சியா வந்து 5 நாளைக்கு இருந்ததுனாவே அது பேரு வெப்ப அலைன்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்போ ஒரு இந்த அக்னி நட்சத்திரத்துக்கு முன்னாடி ஒரு தடவை அறிவிச்சாங்க வெப்ப அலை வந்திருக்குன்னு சொல்லி. அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அப்படி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் உருவாயிடுச்சு அப்படின்னா இப்ப இந்த எல் நினோ சூப்பர் எல் நினோ வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் நேற்று வந்த நியூஸ் இது சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்ல வராங்க, தென்மேற்கு பருவமழை குறைவா இருக்கும், அதிக வெப்பத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஜூன் மாதமும் ஜூலை மாதமே வந்து வெப்பம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. இது வந்து செப்டம்பர்ல நவம்பர் மாதம் வரையுமே வந்து தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த வருடம் கடுமையான வெப்பத்திலேயோ இல்லை வறட்சியில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் சொல்லி இதுல கணிக்கிறாங்க. இதுல வந்து நம்ம விவசாயத்துக்கு நம்ம என்னென்னலாம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த கணிப்புகள்லாம் பார்க்கும் பொழுது இன்னொரு விஷயமும் வரும். நம்ம இதுல வந்து பொதுவாகவே மழை நாளை வருது அப்படின்னு சொல்லி அறிவிச்சா என்ன ஆகும், சரி நாளைக்கு மழை வராதுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். பொதுவாகவே நடக்கிற ஒரு விஷயம். பட் இப்ப வரக்கூடிய அறிவிப்புகள்லாம் ஓரளவுக்கு வந்து ஏற்புடையதாவே இருக்கு, துல்லியமாவும் இருக்கு. அந்த விதத்துல இப்ப இந்த இவங்க ஏதோ சொல்றாங்க வெப்ப அலை வருது அப்படின்னு சொல்லி வறட்சின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவனம் விடுறதா, அதாவது கவனக்குறைவோட்ட விட்டுடலாமா, உதாசீனப்படுத்திடலாமா, அல்லது இதுக்கான முடிவு இதை வந்து கருத்துல கொண்டு அதுக்கு ஏற்றாற் போல ஏதாவது மாற்றி அமைக்கலாமா அப்படிங்கிற ஒரு தயக்கமே வந்து நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ இதுக்கான தீர்வுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு கடுமையான வெப்பம் இருந்து தென்மேற்கு பருவமழை குறைஞ்சு நமக்கு அதிகப்படியான நீர் ஆதாரம் தென்மேற்கு பருவமழை மூலமா கிடைக்கிறது கிடையாது. ஒரு சில மாவட்டங்களை தவிர வடகிழக்கு பருவமழை தான் அதிகப்படியான நீர் ஆதாரம் கொண்டு வரும். அது ஓரளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இது போதுமான அளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. குறையறதுக்கு அப்ப நவம்பர் வரையும் தொடங்குது, அடுத்த வருடமும் வெப்பம் ஜாஸ்தினா குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எந்த மாதிரிலாம் நம்ம திட்டம் வகுக்கலாம், எதெல்லாம் நம்ம கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல வந்து நெல்லுக்கு வந்து நான் போட்டிருக்கேன். பட் பொதுவாகவே சொல்றேன், இப்ப இதுல நான் முன்னாடியே சொன்ன ஒரு தயக்கம் வரும் அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம இதை வந்து சீரியஸா ரொம்ப உறுதியா எடுத்துக்கலாமா அல்லது விட்டுலாமாங்கிற ஒரு தயக்கம் பொதுவாகவே மக்கள் இதுல வந்து இருக்கும். ஆனா இது வந்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கவலையே பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கணும்னா எப்படி நமக்கு ஏற்கனவே வந்து அந்த வயல் இருந்திருக்கணும், நம்மளுடைய பண்ணை எப்படி இருந்திருக்கணும்
அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை மட்டும் கவனிப்போம். அதுக்கு வந்து அந்த மாற்று வழி சிறந்த முறை அப்படின்னா இயற்கை வேளாண்மையில இருக்கக்கூடிய கோட்பாடு அப்படியே கடைபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இதை பத்தி நீங்க கவலையப்பட தேவையில்லை. ஒருவேளை அதிக வெப்பமாயி அதுல தண்ணி உடனே கட்ட முடியல, ஒரு 5 நாள் இடைவெளி, இன்னொரு 5 நாள் கழிச்சு நம்ம கட்டிடலாம், ஆனா அது வரையும் எனக்கு தண்ணி இல்லை, இப்ப நான் தாங்கி நிக்கணும் அப்படின்னா அதுக்கான வழிகள் என்னென்ன இருக்கு? இது பொதுவா எல்லா பயிர்களுக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பா பொட்டாசியம். பொட்டாசியம் அப்படிங்கிறது நம்ம அது தலைமணி சாம்பல் சத்தை பொதுவாகவே செடிக்கு வந்து தரோம். அந்த சாம்பல் எப்படி தரோம்? எம்ஓபி வழியில வந்து நம்ம கொடுப்போம். பொட்டாசியம் எதுக்கு பயன்படும் அப்படின்னா ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தவிடு பரவுதல்னு சொல்றாங்க. ஸோ அந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு இது நிறைய வந்து ரெகுலேட் பண்ணும். குறிப்பா இலை துவாரத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்டொமேட்டான்னு சொல்லக்கூடியதை திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் இது நிறைய வந்து உதவி செய்யும். அது ஏன் திறக்கணும் மூடணும் அப்படின்னா இலை வழியா நீராவியாகிறத தடுக்கிறதுக்காகவும், இன்னொன்னு அது வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ள இருக்கிறதும் ஆக்சிஜன் வெளியேற்றுறதுமே இது வழியா தான் போகும். ஸோ இதை திறந்து மூடுற வேலையை செய்யக்கூடியது பொட்டாசியம் தான். பொதுவாகவே வந்து வறட்சி இருக்கு, இல்ல வறட்சி தாங்கி வரணும் அப்படின்னா பொதுவாகவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 1% பொட்டாசியம் குளோரைடு அது வந்து இலைவெளி தெளிப்பா வந்து கொடுக்கலாம். அது எப்ப தரணும் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா எப்பப்பெல்லாம் அதிகமா தண்ணி தேவைப்படுதோ அந்தந்த பருவத்துக்கெல்லாம் தண்ணி கட்ட முடியலங்கும் பொழுது வறட்சி தான் இருக்கு அப்படின்னு தெளிவா தெரியும் பொழுது இந்த பொட்டாசியம் குளோரைடை வந்து கொடுக்கலாம். அதுவும் நெல்லுக்கு வந்து பரிந்துரையாவே இருக்கு. சிறுதானியங்கள் அதெல்லாம் வந்து தாங்கி வளரக்கூடிய பயிர் அப்படிங்கிறனால அது அடிக்கணும்னு கட்டாயம் இல்லை. பட் அதிக வெப்பம் அப்படிங்கும்போது போகலாம். 1% பொட்டாசியம் குளோரைடுங்கிறது 1 லிட்டருக்கு 10 கிராம் அப்படிங்கிற விதம். ஒரு ஏக்கருக்கு வந்து 200 லிட்டர் அடிக்கிறோம் அப்படின்னா 2 கிலோ வந்து தேவைப்படும். 200 லிட்டர் தண்ணியில 2 கிலோ வந்து கரைச்சி நம்ம ஒரு ஏக்கருக்கு அடிக்கணும். எப்ப அப்படின்னா இந்த தூர் கட்டுற பருவம், கதிர் உருவாகிற பருவம், அப்புறம் பூக்குற பருவம், குறிப்பா இந்த சமயத்துல வந்து இந்த பொட்டாசியம் குளோரைடை வந்து இலை வழியா வந்து தெளிக்கிறது மூலமா குறைக்கலாம். கயோலினும் வந்து சிறப்பா இருக்கும். அது 3-5% வரையும் நம்ம வந்து இலை வழியா தெளிக்கலாம். பட் கயோலின் எல்லா இடத்துலயும் வச்சிருக்க மாட்டேங்குது. தனியா வாங்குறதுக்கு பதிலாக பொட்டாசியம் எப்படியும் வந்து எம்ஓபி கையில வச்சிருக்கும். ஸோ அதை 1% கரைசல் வந்து தெளிக்கலாம். வறட்சி இருக்கு, தண்ணி கட்டமுடியல, அதிக வெப்பம் தெரியுது அப்படிங்கும் பொழுது இதை நம்ம செய்யணும். இது ஒரு 4-5 நாளைக்கு வந்து வெப்பத்தை தாங்கக்கூடிய தன்மை, தண்ணி இல்லைனாலுமே இது காஞ்சி போகாம இருக்கிறதுக்கான உதவியா வந்து இந்த பொட்டாசியம் குளோரைடு 1% கரைசல் இருக்கும். இதையும் போக ஒரு திரட்சியான தானியம் கிடைக்கணும் இந்த மாதிரி ஒரு வெயில் காலத்துல அப்படின்னா எம்ஏபியும் சேர்த்து அடிக்கணும். எம்ஏபிங்கிறது மோனோ அமோனியம் பாஸ்பேட். ஸோ அதை வந்து நம்ம 1% கரைசல் வந்து இலை வழியாகவும் தெளிக்கிறது மூலமா பூக்கிற சமயத்துல கொஞ்சம் திரட்சியா பிடிக்கிறதுக்கு, அதாவது வறட்சி சமயத்திலையும் கொஞ்சம் திரட்சியா மணி பிடிக்கிறதுக்கு அது உதவி செய்யும். இதெல்லாம் போக இந்த பிபிஎஃப்எம் பொதுவாகவே வந்து நிறைய நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு. வறட்சி சமயம் அதிக வெப்பம் அப்படிங்கிறதுல காஞ்சி போகக்கூடிய செடியும் சீக்கிரமா காயாம தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த பிபிஎஃப்எம் நிறையவே உதவி செஞ்சிருக்கு. பிபிஎஃப்எம் அப்படிங்கிறது பிங்க் பிக்மெண்டட் ஃபேக்கல்டேட்டிவ் மெத்தலோட்ராப்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய அந்த பாக்டீரியாவுடைய பெயர். அது எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா இலை பகுதியில இருந்துதான் வந்து தனியா பிரிச்சு எடுத்திருக்காங்க. இது பொதுவாகவே வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை செடிக்கு கொடுக்கறதுக்கு இந்த பாக்டீரியா வந்து உதவி செய்யும். ஸோ இதை இலைவெளியா தெளிக்கிறது மூலமாகவும் வந்து சீக்கிரமா தண்ணி பற்றாக்குறையை தாங்கி வளரக்கூடிய தன்மையை ஊக்குவிக்கிறதுக்கு இது உதவி செய்யும். இது நெல்லுல ஏற்கனவே வந்து நிறைய அதாவது திருவாரூர் சைடு பகுதியெல்லாம் வந்து ஒரு கட்டத்துல வந்து ஒரு பயிர் வறட்சினால இழப்பு ஏற்படுறதை தடுக்கிறதுக்கு இதை பயன்படுத்தி வெற்றிகரமாகவே வந்து தடுத்திருக்காங்க. ஸோ அந்த இதை வந்து பயன்படுத்தலாம். எவ்வளவு அடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெக்டருக்கு 500 மில்லிங்கிற விதம், அதாவது 1% கரைசல் 500 லிட்டர்ல வந்து நம்ம ஹெக்டருக்கு, அதாவது 200 லிட்டர் வந்து ஏக்கருக்கு நம்ம இலைவெளியா தெளிச்சுதான். குறிப்பான முன்னாடி சொன்ன மாதிரியே தூர் கட்டுற பருவம், பூக்கிற பருவம், முதிர்ச்சி பருவம் இது எல்லாத்துலயுமே வந்து நம்ம தெளிக்கும். முன்னாடியே சொன்னேன்னா இந்த மணி திரட்சியா பிடிக்கணும் அப்படிங்கும் பொழுது 1% பொட்டாசியம் குளோரைடு அடிக்கும் பொழுது எம்ஏபியும் கலந்தடிக்கலாம். 2% மோனோ அமோனியம் பாஸ்பேட், 2% கரைசல் அப்படிங்கிறது ஒரு ஏக்கருக்கு, அதாவது 200 லிட்டர் தண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதுல 4 கிலோ எம்ஏபியும் 2 கிலோ பொட்டாசியம் குளோரைடும் போட்டு நம்ம தெளிச்சு விடணும். அது வறட்சியும் தாங்கி கொஞ்சம் மணி பிடிப்பு திருச்சியா பிடிக்கிறதுக்கும் உதவி செய்யும். இது 15 நாள் இடைவெளியில 2 தடவையோ அல்லது 3 தடவையோ வந்து வறட்சியை பொறுத்து
நீர் பற்றாக்குறை பொறுத்து நம்ம தெளிக்கலாம். சோ இத போக நெல் வயலா இருந்ததுன்னா துத்தநாக பற்றாக்குறையும் வறட்சினால ஏற்படும். ஸோ அதுவுமே 0.5%. பொதுவாகவே வந்து இப்ப நீங்க நெல் சாகுபடி போறீங்க, குறுகிய ரகத்தை தேர்வு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா வறட்சி தாங்கி வரக்கூடிய ரகங்களா தேர்வு செய்யறது நல்லது. அண்ணா 4, கோம்பத்தொன்னு இந்த மாதிரி ரகங்கள்லாம் கொஞ்சம் வறட்சி தாங்கி வரும். ஸோ அந்த ரகங்களை தேர்வு செய்யும் பொழுதும் அதிகபூர்வமா வந்து 25 கிலோ கண்டிப்பா வந்து ஜிங்க் சல்ஃபேட் போடுறது நல்லது. அது இன்னொரு 25 கிலோ மணல் கொடையோ அல்லது தொழு உரத்து கொடையோ, நல்லா மற்ற தொழு உரத்து கொடையோ கலந்து 1 ஏக்கருக்கு பரப்பி விட்டுறணும். அது போக பற்றாக்குறை தெரியுது அப்படின்னா 0.5% ஜிங்க் சல்ஃபேட் இலைவெளியாகவும் தெளிக்கலாம். பற்றாக்குறை தெரிஞ்சா அது தெளிச்சோம்னா போதும். அடியுரமா போட்டதுக்கு அப்புறம் பற்றாக்குறை தெரிஞ்சதுன்னா 0.5% ஜிங்க் சல்ஃபேட் கரைசல் இலைவெளியா, அது 15 நாள் இடைவெளியில 2 தடவை தெளிக்கணும். பொதுவா எல்லா பயிருக்குமே வந்து நீர் சிக்கனம் வந்து மிக மிக அவசியம். அது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இயற்கை மூடாக்கு போறது ஒரு சிறந்த வழி. இயற்கை மூடாக்கு அப்படின்னா இப்ப நெல் எடுத்தீங்க, நெல் உமி ஒரு நல்ல இயற்கை மூடாக்கு, அல்லது வைக்கோல் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னா அது ஒரு நல்ல இயற்கை மூடாக்கு. கரும்பு சோகை எரிக்கதான் போறோம், அதை நீ அடிச்சு இயற்கை மூடாக்கா போடலாம். இல்ல எதா இருந்தாலுமே வந்து ஸ்வெட்டர் பக்கத்துல ஏதாவது இருக்குது, ஸ்வெட்டருங்கிறது போட்டீங்கன்னா தூள் தூள் ஆக்கி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பொருள் இருக்கு அப்படின்னா அது மூலமா போட்டு தூளாக்குனதை மேல மூடாக்க போறதும் ஒரு சிறந்த முறை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து மூடாக்குன்னு போடும் பொழுது 2 அங்குலம், அதாவது 5 சென்டிமீட்டர் உயரத்துக்காவது குறைஞ்சது இருக்கும். அந்த அளவு உயரத்துல வந்து மூடாக்கு போட்டுவிட்டு தண்ணி பாய்ச்சறது, சொட்டு நீர் மூலமா தண்ணி பாய்ச்சறது சிறந்தது. அதே மாதிரி உரம் பயன்பாடு சொட்டு நீர் மூலமாவே கொடுக்கறது சிறந்தது. அதனால சொட்டு நீர் இருக்கு அப்படின்னா பயன்படுத்திக்கணும். இப்போதைக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழலுக்கு மூடாக்கு சேர்ந்து போடுறோம் அப்படின்னா நம்ம திருப்பி வந்து அதாவது நீர் தேவையை வந்து 50% மேல நம்மளால குறைச்சிக்க முடியும். இந்த 2 சேர்த்து கடைபிடிக்கணும் அப்படிங்கும் பொழுது ஸோ இந்த வறட்சி தாங்கி வளர்றதுக்கு இது ஒரு சிறந்த முறை. அதே மாதிரி தெளிப்பான் இருந்தாலும் அதையும் பயன்படுத்திக்கலாம். தெளிப்பான் மூலமா வந்து நீர் தேவை வந்து மிக அளவு குறைச்சிக்க முடியும். ஆனா எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தா குறுகிய உயரம் உடைய பயிர்கள்ல இது ரொம்ப சிறப்பா வந்து செயல்படும். ஸோ அது பயிர் வகை பயிர்கள் துவரை தவிர எது போட்டுட்டாலுமே தெளிப்பான் பயன்படுத்தலாம். நிலக்கடலைக்கு இதெல்லாம் தெளிப்பான் வந்து பயன்படுத்தியும் நீர்ப்பாசனம் செய்யணும். பொதுவா பார்த்தோம் அப்படின்னா காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இருக்குங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா புவி வெப்பமாகறதுனால. எதனால வெப்பமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அதிகப்படியா வெளியேற்றப்படக்கூடிய பசுமையுள்ள வாயுக்கள்னால. என்னென்ன வாயுக்கள்? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோ கார்பன், இந்த புளோரைடட் கார்பன். இது எங்கிருந்து வரும்னா அதிகப்படியா குளிர்சாதன பெட்டிகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட 25,000 மடங்கு வரையிலுமே அதிகமாக வெப்பமாக்கக்கூடிய தன்மை இருக்கு கார்பன் டை ஆக்சைடை விட. நம்ம வெளியேற்றுற அந்த மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு எல்லாம் மீத்தேனை பொறுத்தவரை 25 மடங்கும், நைட்ரஸ் ஆக்சைடை பொறுத்தவரையும் 298 மடங்கும் கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக வெப்பமாக்கக்கூடிய தன்மை இருக்கு. இப்போ இது அதிகப்படியா போய் வளிமண்டலத்துல சேர்ந்ததுனால அதிகப்படியான வெப்பத்தை உள்ளார இழுத்து வச்சு இந்த மாதிரி புவி வெப்பம் அதிகமாகிறதுனால என்னென்ன தீமைகள்னு சொன்னேன். ஸோ நிலத்தடி நீர் மட்டம், அதாவது பனிப்பாறைகள் உருகிறது, நிலத்தடி நீர் மட்டம் உயர்றது, ஓர்த்தன்மை அதிகமாக நிலத்துல சேர்றது, இதெல்லாம் போக வற்றாத நதி எல்லாமே வற்றி போகக்கூடிய ஒரு தன்மை. அப்புறம் அதிக வெப்பத்தினால பூச்சி இடங்கள்லாம் இடம்பெயர்றது, அதனால இல்லாத பூச்சி புதுசா ஒரு பூச்சி தாக்குதல் அதிகமாக உருவாகுது, புது வகையான பூச்சி தாக்குதல் உருவாகிறது ஒண்ணு, காலத்தவறி பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்கிறதெல்லாம் ஒண்ணு நடக்கும். மகரந்த சேர்க்கைக்கான பூச்சி நன்மை செய்யும் பூச்சிகள்லாம் இல்லாம போறது, இடம்பெயர்கிறது, இந்த மாதிரி பல வகையான பிரச்சனைகள். அப்புறம் மலட்டுத்தன்மை அதிகமாகிறது, அறுவடை சமயத்துல பனி புயல் வர்றதோ அல்லது கடுமையான மழைனால அறுவடை செய்ய முடியாம எல்லாமே நஷ்டம் ஏற்படுறது. இப்போ நம்ம விதைக்கக்கூடிய காலமே வந்து தவறி போகக்கூடிய இந்த மாதிரியான சூழல்லாம் இந்த காலநிலை மாற்றத்தினால உருவாகும். இதெல்லாம் போக இப்ப இருக்கக்கூடிய அறிவிப்புப்படி இந்த தென்மேற்கு பருவமழை குறைவா இருக்கும் அப்படிங்கிறது ஒன்றும், எல்னினோ உருவாகுது, அதனால செப்டம்பர் இருந்து நவம்பர் மாதம் வரையுமே வந்து அதிகமான வெப்பம் இருக்கிறதுக்கு, வெப்ப அலை வீசுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, நீர் பற்றாக்குறையான வறட்சி ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் இருக்கு. இப்போ இதெல்லாம் கவனத்துல வச்சுட்டு வரக்கூடிய அதிக வெப்பம் சமாளிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே இயற்கை வேளாண்மையோ உயிர்மை வேளாண்மையோ பண்ணிட்டு இருக்கிறவங்க சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். அதுல குறிப்பா இந்த மாதிரி மூடாக்கு இருக்கிற எல்லா தொழில்நுட்பமுமே கடைபிடிக்க முயற்சி செய்யுங்க. நமக்கு எவ்வளவு குறைவான ஏரியா இருந்தாலுமே அதுல எந்தெந்த இதெல்லாம் வந்து ஒருங்கிணைச்சு
1 லிட்டர் தண்ணி கொடுத்தோம்னா அந்த 1 லிட்டர் தண்ணியில எத்தனை வகையான செடிகளை நம்ம வெளியெடுக்கணும், எத்தனை வகையான மகசூலை வெளியெடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கவனம் வந்து செலுத்தணும். ஸோ அந்த மாதிரி வந்து கவனம் செலுத்தி சாகுபடி செய்யும் பொழுது இது ஏற்கனவே இந்த இயற்கை வேளாண்மை கோட்பாடு அதுதான், உயிர் வேளாண்மை கோட்பாடு அதுதான். இதுலயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இயற்கை வேளாண்மைக்கு சக்கரம் அப்படின்னு பார்த்தா ஜீவாமிர்தம், பீஜாமிர்தம், மூடாக்கு, பாப்பாசம், இந்த 4 சேர்ந்துதான் இயற்கை வேளாண்மை ஓடுறதுக்கான சக்கரம். இதை ஒன்றை விட்டுட்டு ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு நான் இயற்கை வேளாண்மை பண்றேன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அப்போ ஓடாது, சக்கரம் வண்டி ஒழுங்கா ஓடாது, நமக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். என்ன சொன்ன, ஜீவாமிர்தம், பீஜாமிர்தம், மூடாக்கு, பாப்பாசம்னு சொல்லணும். இந்த பீஜாமிர்தம் அப்படிங்கிறது விதை நேர்த்திக்காக பயன்படுத்தக்கூடியது. ஜீவாமிர்தம் அப்படிங்கிறது மண்ணுல நுண்ணுயிரிகள் பெருக்கிறதுக்காக தொடர்ச்சியா 15 நாள் இடைவெளியில பாசன நீர் மூலமா சேர்த்தக்கூடியது. இது வந்து ஒரு மைக்ரோபியல் கன்காக்ஷன், அதாவது நுண்ணுயிரிகள் கூட்டு கலவை தான் எது ஜீவாமிர்தம் அப்படிங்கிறது. ஊட்டச்சத்துக்காக கொடுக்குறோம்னு சொல்லக்கூடாது. நுண்ணுயிரிகளை பெருகிட்டா ஊட்டச்சத்து தானே அது கொடுத்துரும் அப்படிங்கிறது அதுல கணக்கு. ஸோ இதுக்கெல்லாம் உகந்த சூழ்நிலைக்கு தான் அதே மாதிரி நீர் தேவையை குறைவான நீர் தேவையில விவசாயம் பண்றதுக்காக இந்த மூடாக்க சொல்றாங்க. மூடாக்கு போறதுனால நீர் கொடுத்த பாசன நீர் 4 நாள்ல காஞ்சி போறங்கிறது 7 நாள் 10 நாள் வரையும் வருது அப்படின்னா நீர் தேவை குறைஞ்சிருது. நுண்ணுயிரிகள் வேகமா பெருகிறதுக்கும் உகந்த சூழலை அது வந்து உருவாக்கும். அதே மாதிரி பல வகையான அதாவது வாப்பாசா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா மண் துகள்களுக்கு இடையில உள்ள நீரும் காற்றும், அதான் மைக்ரோ கிளைமேட், சாயில் பார்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய மைக்ரோ கிளைமேட் சொல்றோம். அது குறிக்கிறது தான் அந்த வாப்பாசாங்கிற ஒரு வார்த்தை. ஸோ அது எப்படி வரும், முதல்ல மண் புலப்படப்பு தன்மை இருக்கும், அதுக்கு பல வகையான வேர்கள் ஊடுருவும். இப்படி பல வகையான வேர்கள் ஊடுருச்சுனாவே அந்த புலப்படப்பு தன்மை தானாவே இருக்கும். இன்னொன்று பல வகையான வேர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், சல்லி வேர் இருக்கணும், ஆணி வேர் இருக்கணும். ஆணி வேர் 1 அடி 1 அடி 5 அடி வரை போகக்கூடியது. ஸோ இப்படி பல கட்டத்துல போகக்கூடிய வேர்கள் ஊடுருவ மாதிரி இதுதான் பல வகையான பயிர்களை நம்ம சேர்க்கணும்னு சொல்றோம். இதுவும் 365 நாளுக்கும் நிலப்போர்வை இருக்கிற மாதிரி நம்ம அந்த விதைப்பு மேற்கொள்றோம். ஸோ இந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கிறதுனால அந்த மைக்ரோ கிளைமேட்டும் வந்து மாறுபடும். இதுல பல வகையான நன்மை செய்யும் பறவைகள், பூச்சிகளும் உள்ள இருக்கும். தானாவே வந்து அந்த சுழற்சியை வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை உருவாகும். இதை நாளையுமே எதையும் ஒண்ணுமோ கொஞ்சமோ பிசகாம விடாம நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா அது இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தீவிரமா கடைபிடிச்சு வரவங்க முடிஞ்ச அளவு வந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை வந்து ஓரளவுக்கு சமாளிக்க முடியக்கூடிய தன்மை ஏற்கனவே அந்த வயலுக்கு இருக்கும். சாதாரணமா எப்பயும் உரம் மட்டும் போட்டு பெரிய அளவுல ஒரே பயிரை சாகுபடி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கும் பொழுது வர வெப்பத்துக்கோட வறட்சிக்கு தாங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கும் அப்படிங்கும் பொழுதுதான் இந்த மாதிரி வைத்தியத்துக்கு சொன்னோம். என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வைத்தியம், முதல்ல நெல்லை தவிர்த்து மாற்று பயிருக்கு போகணும். அது தானியங்கள்ல வந்து ஒரு சிறந்த மாற்று. நெல் பயிரை இருந்தாலுமே வறட்சி தாங்கி வளரக்கூடிய ரகமா தேர்வு செஞ்சிருக்கணும். 51 4ங்கிற மாதிரி. ஸோ அது போக வறட்சி தண்ணி பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா அதை தாங்கி வளர்றதுக்கான இந்த பொட்டாசியம் குளோரைடோ, கயோலின், பிபிஎஃப்எம் இதை வந்து தெளிக்கணும். கூடவே திரட்சியா இருக்கிறதுக்கு எம்ஏபியும் 2% கரைசல் சேர்த்து தெளிக்கணும். ஸோ இந்த மாதிரியான முறைகளை வந்து கடைபிடிச்சோம் இந்த வெப்பத்தை தாங்கி வளர்றதுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கிறதுக்கு உதவி செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வைத்தியம், அதாவது வியாதியே வராத வரையும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. வியாதி வந்தா வைத்தியம் பார்க்கணும். கடுமையை பொறுத்து நம்ம சமாளிக்கக்கூடிய தன்மை மாறுபடும். ஏற்கனவே நம்ம வயலை வந்து எல்லா நோய் எதிர்ப்பு சக்திக்கும் தயாரா வச்சிருக்கோம். அதாவது வளமான மண்ணா இருக்கு, பல வகையான பயிர்கள் இருக்கு, இதுல பல வகையான பறவை இனங்களும் இருக்கு. ஒண்ணு அந்த சுழற்சியை வந்து கரெக்டா பாதுகாக்கக்கூடிய தன்மையில நம்ம வயல் பக்குவம் இருக்கு, அதுவும் சுற்று வட்டாரமும் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இயற்கை பேரிடர்களை வந்து சமாளிக்கிறது கொஞ்சம் சுலபமா இருக்கும். ஒண்ணு இல்லைன்னா இன்னொரு பயிர், ஒரு பயிர் காப்பீடு மாதிரியே அதுவே பயிர், ஒரு பயிருக்கு இன்னொரு பயிர் காப்பீடு மாதிரியே வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். அந்த சூழல்லாம் வந்து இருக்கிறதுக்கு வழிவகை செய்யும். இதுக்குதான் பல வகை பயிர் போங்க, இயற்கை வேளாண் போகணும் இப்ப நம்ம அதிகமா வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான காரணம். ஏன்னா எதிர்வரும் காலத்தை நோக்கிய இதெல்லாம் செய்யறோம். ஸோ இதுல வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா, இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது சார், நமக்கு ஏத்துக்கக்கூடியதா இல்லை அப்படிங்கிறத, அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த நேரத்தில் கண்டிப்பா வரும். அப்படிங்கிறது தள்ளி வச்சு என்ன வழி உண்டு, ஏன் இவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. பல வகை பயிர் போறது கண்ணை மூடிட்டு நீங்க இறங்கலாம். அது உங்களுக்குமே வந்து பல வகையில லாபம் தரக்கூடியது. ஆனா நம்ம கரெக்டான திட்டமிடல் அதுல இருக்கணும். 1 ஏக்கர் இருக்கு அப்படின்னா
இங்க ஒரு விவசாயி பண்ணியிருக்காரு, வரப்பு பக்கத்துல கொடி ஏற்றி விட்டாரு. அதாவது வரப்பு வயலோட ஓரத்துல இருந்து வெளி பக்கத்துல பந்தல போட்டு கொடியை வெளிப்பரமா ஏற்றி விட்டாரு. அந்த வாய்க்கால போற தண்ணி செடிக்கு, அந்த கொடி வகையான செடிக்கு தண்ணி போயிடும். உள்ளார வெண்டை, வெங்காயம், கத்திரி இந்த மாதிரியான பயிர்களை வந்து ஒரே வயல்ல வந்து சாகுபடி செஞ்சிருக்காரு. இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 10 சென்ட் தான் இருக்கும். அதுலயே வந்து ஒரு 4-5 வகையான பயிர் சாகுபடி செஞ்சிருக்காரு. ஒவ்வொன்றும் ஒரு கட்டத்துல அறுவடையாகி வருமானம் தர மாதிரி முறையா வந்து பயன்படுத்தி அதை வேற அவரே வந்து எக்கனாமிக்ஸ் ஒர்க் பண்ணி சொல்றாரு, நல்ல வருமானம் வருது அப்படின்னு சொல்லி. ஒரு சின்ன பகுதியிலுமே இந்த மாதிரி பல வகை பயிர்களை சாகுபடி செய்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது போக சார் என்னால ரொம்ப வேலை மனக்கட்டு செய்ய முடியாது, மரங்கள் போறனாலும் கிட்டத்தட்ட 20 வகையான செடிகளை வந்து ஒரு 2 ஏக்கர்ல நுழைக்க முடியறதுக்கான அமைப்புகள்லாம் உண்டு. பல்பலன் வேளாண் காடுகள்னு சொல்லக்கூடியதும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான். இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம திட்டமிடல் வேணும். அதாவது அவங்க வயலை பொறுத்து, விவசாயத்தை பொறுத்த வரையும் ஒரே தீர்வு எல்லாத்துக்கும் செல்லாது. அவங்களோட அமைப்பு, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சந்தை, இது எல்லாமே கணக்கு செய்து இருக்கு. நம்ம சொல்லக்கூடிய நுட்பங்கள், தொழில்நுட்பங்கள்ல திட்டங்கள்லயும் எது நமக்கு உகந்ததாகும், எப்படி அதை மாத்தி நம்ம வயலுக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்கும் அப்படிங்கிறது நாமளாவே யோசனை பண்ணி பண்றது மூலமாகவும் ஓரளவுக்கு இந்த மாதிரி பேரிடர்களையும் திடீர்னு வரக்கூடிய காரண மாற்றத்தையும் வந்து சமாளிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அப்படிங்கிற ஒரு கருத்தோட இன்றைய விரிவுரையை முடிச்சுக்கிறேன். உங்களுடைய பொறுமைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் சமிதியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இயற்கை வேளாண்மை கடைபிடிக்க முயற்சி செய்யுங்க அப்படின்னு ஒரு சின்ன வேண்டுகோளோட இன்றைய விரிவுரையை முடிவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.